2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். காலை 9:41 வரை. அதன் பின் சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை, துவாதசி திதி. இன்றைய யோகம் காலை 9 மணிக்கு மேல் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, காலை 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்ட காலம் பிற்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் காலை 7:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, துலாம் ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இன்றைய ராசிபலன் காண்போம். ஒவ்வொரு மாதமும் அவரவர் நட்சத்திர தினத்தன்று அவரது ராசிக்கு தகுந்தாற்போலுள்ள மரங்களுக்கோ அல்லது ஆலயங்களுக்கோ சென்று தனது நட்சத்திரத்திற்கு மட்டும் அர்ச்சனை செய்து வழிபட உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். பண கஷ்டங்கள் மற்றும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருப்பின் 11 மாதம் இந்த அவரவரது நட்சத்திரங்களுக்கு தகுந்தாற்போல் அர்ச்சனை செய்து வழிபட, அர்ச்சனை செய்து வெளியே வரும்போது சிறிது இனிப்புகள் 3 பேருக்கு வழங்கி வந்தால் நிச்சயமாக அவர்களது எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேறும். மேஷராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் நிறைவேறும் விதமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். நினைத்த நேரத்திற்கு நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். திடீரென்று சில பொய்கள் மெய்யை போல கூற வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம். திருமண சம்பந்தமான பேச்சுகள் குடும்பத்தில் உண்டாகும். எதிர்பார்த்தபடி நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரை சந்திப்பீர்கள் அல்லது அவர்களே உங்களிடம் வந்து சேருவார்கள். தாய்மாமன் உறவு முறையில் திடீரென்று பகை தோன்றும். சிறு கலகலப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும். பிள்ளைகளுடனும் குடும்பத்துடனும் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வியாபாரம் சம்பந்தமாகவோ அல்லது வெளியூர் சம்பந்தமாகவோ குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். வியாபாரிகளுக்கும் இன்று தனலாபம் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும் விதமாக இன்றைய நாள் அமையும். திடீரென்று காதல் திருமணம் சம்பந்தமாக குடும்பத்தில் கலகம் உண்டாகும். அதையும் மீறி உங்களது எண்ணம் நிறைவேறும் விதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றி போட்டி பந்தயங்களில் உண்டாகும். திடீர் பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட காரியத்தை இன்று முன்னின்று குடும்பத்துடன் இணைந்து செய்வீர்கள். மதிப்பும் மரியாதையும் கூடும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கையிருப்பு இன்று அதிகமாகவே கரையும் திறமாக இருக்கும். பிடித்ததை மற்றவர்களுக்கு வாங்கி கொடுத்து மகிழ்விப்பீர்கள். இன்று உங்களுக்கு மனதிற்கு மிகவும் நிம்மதி தரும் நாளாகவே இன்று உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு விரயஸ்தானத்தில் உள்ளார். விரய செலவுகளை விட
உங்களுக்கு சுப செலவுகளே அதிகமாக இருக்கும். குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி சுப செலவுகள் அதிகமாக உண்டாகும். உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய். தாயாரின் பூமி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்களும் உங்களுக்கு தரக்கூடாது என்று உங்களது சகோதரர்களும் அதில் கலகம் செய்வார்கள். பெரியவர்களின் தீர்மானப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் அல்லது வேறு சொத்து இது உங்களுக்கு கிடைக்கும் விதமாக பெரியவர்களாகவே முடிவு செய்வார்கள். அதனால் உங்களுக்கு சற்று கோபமும் உண்டாகும், மன வருத்தமும் கொள்வீர்கள். எனினும் நிலைமைகள் சற்று சாதகமாகவே உங்களுக்கு அமையும். உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். குருவின் பார்வையில் சந்திரன் உள்ளதால் இன்று உங்களுக்கு அனுகூலமான பலனாகவே இருக்கும். ஆலய திருப்பணிக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். ஆலய தரிசனம் செய்வதற்காக குடும்பத்துடனோ அல்லது நண்பர்களுடனோ நீங்கள் பயணம் செய்வீர்கள். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். சுக்கிரன் இடம் மாற்றம் செய்ததால் அதற்குரிய பலனும் உங்களுக்கு உண்டு. சில ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் இடம் மாற்றம் செய்ததால் அதிர்ஷ்டங்களும் புதிய புதிய திருப்பங்களும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்று எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு வந்து சேரும். கட்டிடக் கலைஞர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் உண்டு. உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு புதிய கிளைகள் தொடங்குவதோ அல்லது புதிதாக உணவு சம்பந்தமான தொழில் தொடங்குவதற்கோ யோசனை உண்டாகும். அல்லது தொழில் தொடங்குவதற்கான பூஜை செய்வதோ மற்றவர்களை அழைத்து அவர்களுடன் இன்று இனிய விருந்து கொடுப்பதோ அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதோ இது போன்ற நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. திடீர் பயணங்களும் உண்டு. வெளியூர் வெளிநாடு பயணங்களால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தனவரவு அதிகமாக இருப்பது போல் கையிருப்பும் கரையக்கூடியதாகவே இருக்கும். கடன் தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். கடன் பிரச்சனைகளுக்காக என்ன செய்வது என்ற குழப்பங்களும் உங்களுக்கு உண்டாகும். எனினும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் மனதிற்கு பிடித்தாற்போல் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனதிற்கு பிடித்த பொருள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். உங்களது ராசிநாதன் உங்களது ராசியிலேயே உள்ளார். பூமி சம்பந்தமான தொடர்புகளால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளால் மனதில் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு இனி முதல் நல்ல நாளாகவே இருக்கும். இன்றைய நாளில் மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். பூமி சம்பந்தமான தொழில்களில் லாபம் அதிகமாகும். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உள்ளார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் வெற்றியும் உண்டு. திடீர் பயணம் நிமித்தம் நீங்கள் எதிர்பார்த்த தொழில் வளர்ச்சி உண்டாகும். தனலாபமும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் எல்லாம் அதிகமான வாய்ப்புகளும் லாபங்களையும் எதிர்பார்க்கலாம். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டுத் தொழிலில் அதிகமான லாபமும் உண்டாகும். திடீர் பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். கட்டிடக் கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று அனுகூலமான பலன்களும் உண்டு. தாயார் வழி எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். ஆதரவும் உண்டாகும். தாயார் வழி ஏற்பட்ட கலகங்கள் தீரும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடி மகிழ்வார்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். உறவினர்களின் வருகையும் சுப பேச்சுவார்த்தைகளும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும். திடீர் சொத்து தர்க்கங்கள் மற்றும் அதற்கான முடிவுகள் குடும்பத்தில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பணம் சம்பந்தமான விஷயங்களால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். கடன் தொல்லை சற்று அதிகமாகவே ஒரு சிலருக்கு இருக்கும்.
ஒரு சிலருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாகவே இருக்கும். பிள்ளைகளின் கல்விக்காக எடுத்த கடனை முடிக்க முடியாமல் திணறுவீர்கள். ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் படிப்பிற்காக வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். போட்டி பந்தயங்களில் வெற்றியும் உண்டாகும். கடல் கடந்த பயணத்தால் நினைத்த காரியம் வெற்றியாகும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். புதிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் கூடும். குடும்பத்துடன் ஆலய தரிசனம் செய்வீர்கள். என்று உங்களது பயணம் இனிமையாகவும் இருக்கும். கையிருப்பு கரையும் விதமாகவும் இருக்கும். இன்று நீங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன், ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் செவ்வாய் கேதுவுடன் உள்ளார். குடும்பத்தில் ஒருவருக்கு இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். தாயாரின் உடல்நிலையில் அக்கறை கொள்ளவும். தாயாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். பயணங்களால் நினைத்த காரியங்களும் நிறைவேறும். உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் சுக்கிரனின் சஞ்சாரம். நினைத்த காரியங்கள் என்று எளிதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு கிடைக்கும். உணவு சம்பந்தமாக எடுத்த முடிவுகள், அதாவது உணவு சம்பந்தமான தொழில் செய்ய ஆசைப்பட்டிருக்கும் உங்களுக்கு அது சம்பந்தமாக எடுத்த முடிவுகள் வெற்றியாகும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சியில் லாபத்தை எதிர்பார்க்கலாம். நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தொழிலில் ஏற்பட்ட சிறு சிறு சறுக்கல்களை சரி செய்து விடுவீர்கள். தொழில் நிமித்தம் செய்யும் பயணங்களால் எதிர்பார்த்த தன லாபம் உண்டாகும். தாய்மாமனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த உதவி, திடீர் உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதையும் சாதிக்கும் திறமையும் உண்டாகும். ஆனால் உங்களது திறமைக்கு பின்னால் ஒரு பெண் அல்லது பெண்கள் சம்பந்தமாகவே இருக்கும். அவர்களால் மட்டுமே உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும். சிறுநீர் தொடர்பான பிரச்சனை அல்லது சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அலட்டும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலன்களும் ஆதாயமும் வெளிநாடு பயணங்களும் கை கொடுக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். முரட்டு குணத்தை சற்று தவிர்ப்பதும் கோபமான பேச்சை தவிர்ப்பதும் உங்களுக்கு நல்லது செய்யும். நினைத்த காரியம் இனிதே நிறைவேறும். வியாபாரத்தில் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். இனிப்பு சம்பந்தமான தொழில்களில் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே, பிள்ளைகளிடையே இன்று அன்பாக இருப்பீர்கள். அவர்களது தேவையை பூர்த்தி செய்யும் நாளாக, தனவரவு நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் உங்களது ராசிநாதன் உள்ளார். ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன். உங்களது ராசியிலேயே செவ்வாய் கேதுவுடன் உள்ளார். உடலில் சிறு சிறு காயங்கள், விஷத்தழும்புகள், விஷம் சம்பந்தமான பிரச்சனைகள் உடலில் அலட்டும். நீர் சம்பந்தமான வியாதிகள், கண்ணரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். உங்களது அகங்காரம் நிறைந்த பேச்சால், அடுத்தவர்களை மதிக்காமல் பேசும் பேச்சால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு குடும்பத்தில் வர வாய்ப்புகள் உண்டு. சொத்து தர்க்கம் குடும்பத்தில் உண்டாகும். அதனால் பேச்சுவார்த்தைகள், கலகங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. சகோதரர்களால் ஏற்பட்ட விரோதம் சற்று அதிகமாகவே தோன்றும். சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் இருப்பது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். தாயார் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். சகோதர வழியில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வராது. அதனால் சற்று மனக்கலக்கங்கள் உண்டாகும். குடும்ப வழி சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கடன் தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். நீங்கள் புதிதாக வாங்கின பூமி சம்பந்தமான தொடர்புகளால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும்.
ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமாக லாபங்கள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வீடு மனை வாங்க யோகமும் உண்டாகும். இரும்பு சம்பந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று லாபம் மிகுதியாகவே இருக்கும். குடும்பத்திலிருந்து விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அது புது வீடு கட்டி வேறு இடத்திற்கு செல்லவோ அல்லது அலுவலக பணி நிமித்தம் இடம் மாற்றம் போன்றவற்றுக்காக வேறு நாட்டிற்கோ அல்லது வேறு இடத்திற்கோ செல்வதற்கான வாய்ப்பும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக கடன்களை வாங்குவீர்கள். பிள்ளைகளின் திருமணத்திற்காகவோ வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்காகவோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏற்கனவே வாங்கின கடத்திற்காக சற்றே நிம்மதி குறையும் விதமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கலகங்கள் ஏற்பட்டு விலகும். இன்று சற்றே மனதிற்கு நிம்மதியும் உண்டாகும், மனதிற்கு பாதிப்பும் உண்டாகும். எனினும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு லாபம் மிகுதியாகவே இருக்கும். கூட்டு தொழிலில் லாபம் அதிகமாகும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். இன்று ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வரும். கன்னிராசி என்பவர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது ராசிக்கு 2ஆம் ஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம். இன்று உங்களது அதிகாரம் ஓங்கும். வருமுன் அறியும் சக்தியும் உங்களுக்கு உண்டாகும். எதிலும் உங்களுக்கு திருப்தியே இருக்காது. அனைத்து வசதிகளும் உங்களுக்கு இருந்தாலும் ஏனோ மனதில் குறை இருந்து கொண்டே இருக்கும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். உயர்கல்விக்காக கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். உங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி இன்று அனைத்தையும் சாதித்து விடுவீர்கள். பெண்களுடன் இன்று இனிமையாக பேசி காரியத்தை சாதிக்கும் திறமையும் உங்களுக்கு உண்டாகும். காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு கைவரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். இரும்பு சம்பந்தமாக வாகனம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு லாபம் மிகுதியாகவே இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இன்று அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கல்வி சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாகவும் இருக்கும். தனலாபம் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளின் கல்விக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். அதற்காக பணத்தை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். இன்று நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். கூட்டு தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தமாக வாகனம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மிகுதியான லாபமும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். நண்பர்களுடன் இணைந்து கூட்டு முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கட்டட கலைஞர்களுக்கும் இன்று தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று யாவும் சாதகமான பலனாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். சற்று விரைய செலவுகளும் உண்டாகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு அதிகமாகவே இருக்கும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். விலையுயர்ந்த பொருள்கள் வீடு தேடி வரும். இன்று குடும்பத்துடன் இனிய பயணங்களில் மேற்கொள்வீர்கள். இதனால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் நிறையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சந்திரனின் சஞ்சாரம். உங்களது ராசிநாதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உள்ளதால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். உங்களது மகனுக்கோ மகளுக்கோ உயர்ந்த இடத்திலிருந்து, அதாவது பணவசதி படைத்த இடத்திலிருந்து வரனோ அல்லது வதுவோ அமையும். அதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எடுத்த காரியம் வெற்றியாக நிறைவேறும். சுப பேச்சுவார்த்தைகள் கைகூடும். திடீரென்று தனவரவு உண்டாகும்.
தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். இதுவரை மந்தகதியாக இருந்த உங்களது வாழ்வில் இனி அதிர்ஷ்ட காற்றே நிறையும். எடுத்த காரியம் சுபமாகும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். குடும்ப தொழில் சிறக்கும். பட்டறை தொழில்கள் மற்றும் பரம்பரை தொழில்களால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் கைகூடும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வழி தனவரவு உண்டாகும். எடுத்த காரியங்களும் வெற்றியாக நிறைவேறும். புதிய வீடு வைப்பது சம்பந்தமாக அல்லது இடம் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அல்லது உங்களது குடும்பம் வழி உங்களுக்கு இடமோ வீடோ வருவதற்கான வாய்ப்பும் உண்டாகும். தொட்டது துலங்கும் கைராசியாக இன்று உங்களுக்கு அமையும். மனதில் இதுவரை ஏற்பட்ட வலி சங்கடங்கள் மறையும். ஒற்றுமையாக குடும்பம் இருக்கும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். பேச்சுவார்த்தையின்றி வெளிநடப்பு செய்தவர்கள் கூட உங்களிடம் இணங்கி வருவார்கள். இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டாகும். பூமி லாபம் உண்டு. தொழில் லாபம் உண்டு. கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு தனவரவு அதிகமாகும். வியாபார நிமித்தம் வெளியூர் வெளிநாடு செல்வதன் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். தனவரவும் அதிகமாக இருக்கும். இன்று மனதிற்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். தொழில் நிமித்தம் என்று உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். விரயஸ்தானத்தில் உள்ள சந்திரனால் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கும் வாய்ப்பும் உண்டாகும். விரய செலவுகள் குடும்பத்தில் பெரியவர்களுக்காக சற்று மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். திரவ பொருள் மூலம் ஆதாயம் அதிகமாகவே கிடைக்கும். கலைத்துறையில் சிறந்து விளங்குவீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பிறருக்கு உதவி செய்யும் குணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பெரிய தனவசதி நிறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு திருமண பேச்சு உண்டாகும். ஆடம்பரத்திற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கடல் சார்ந்த பொருள்களால் லாபம் அதிகமாகவே இருக்கும். வாசனை திரவியங்கள், வாகன சம்பந்தமான பொருள்கள், இரும்பு சம்பந்தமான பொருள்கள், உலோக சம்பந்தமான பொருள்கள், பூமியில் விளையும் விளைபொருள்கள், மண் சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் வங்கி பணிகள் மற்றும் பணம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபங்கள் உண்டாகும். இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். மனைவிக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். தாயார் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதால் நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பூமி சம்பந்தமாக தொடர்பு உண்டாகும். கட்டிடக் கலைஞர்களுக்கு இன்று புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். கலை சம்பந்தமான கலைஞர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு தொழில் வாய்ப்புகள் அமையும். வெளிநாட்டில் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக அவர்களுக்கு இனிய செய்திகள் வந்து சேரும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். குடும்பத்தில் பெரியவர்களுடன் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனினும் பிறரை குறை கூறுவதை மட்டும் நிறுத்த மாட்டீர்கள். அது உங்களது இரத்தத்தில் கலந்து விடுவதால் என்றுமே குறை கூறிக்கொண்டு இருப்பீர்கள். அந்த குணத்தை மட்டும் மாற்றினால் உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் மனதிற்கு நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகளின் படிப்பிற்காகவோ அல்லது வேலை விஷயம் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு செல்வதற்காக
உங்களுக்கு பணச்செலவுகள் அதிகமாக வந்து சேரும். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம், ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உங்களது ராசிநாதனுடன் புதனும் இணைந்துள்ளார். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டு. பயணங்களால் அனுகூலமான பலன்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த உதவியும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். தனலாபமும் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்பும் உண்டாகும். அதற்கான தன உதவி உங்களுக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும். தாயாருக்காக மிகவும் கவலைப்படுவீர்கள். தாயாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். தாயார் வழி வரவேண்டிய பணம் அல்லது சொத்து கைவரும் அல்லது அதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சகோதர வழி உறவால் புதிய பேச்சுவார்த்தைகள், திருமண ஒப்பந்தம் கைகூடும். பிள்ளைகளின் படிப்பிற்காக செலவுகள் அதிகமாகும். வீட்டில் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்க யோசனை உருவாகும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கவும் யோசனையும் உண்டாகும். இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுபமாகும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். ஆலய திருப்பணிக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளின் படிப்பிற்காக செலவுகள் அதிகமாகும். உயர்கல்விக்காக படிப்பிற்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். தன உதவி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். நினைத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். இன்றே மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, இன்று நினைத்த காரியம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக வேலை விஷயமாக அலைந்த உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் நாளாக இன்று அமையும். அதற்கான பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். பயணத்திற்கான முயற்சியும் செய்வீர்கள். பிரிந்து போனவர்களால் உங்களுக்கு மனதிற்கு சற்று நிம்மதி கிடைக்கும் விதமாக செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான தேதியும் நிச்சயிக்கப்படும். உறவினர்களின் வருகையால் மனதிற்கு நிம்மதி உண்டாகும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம், தொழில் சிறப்பாக இருக்கும். இரும்பு சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக, கட்டட சம்பந்தமாக, பணம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் மற்றும் மண் சம்பந்தமாக, கட்டட சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஆதாயம் மிகுதியாகவே இருக்கும். கால்நடைகளால் அனுகூலமான பலன்களும், கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். பால் வியாபாரம் மற்றும் நீர் சம்பந்தமான வியாபாரங்கள் செழிப்பாக இருக்கும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனின் சஞ்சாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் வாய்ப்புகளும் உண்டு. மகர ராசி அன்பர்கள் இதுவரை மிகவும் சங்கடத்தில் வாழ்ந்திருப்பீர்கள். சுக்கிரனின் இடம் மாற்றத்தால் மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய சிறப்பான நாளாகவே இனிவரும் நாட்கள் அமையும். தாயார் வழி தரமாட்டேன் என்று சொன்ன சொத்து அவர்களது கைக்கு வரும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தில் கலகங்களும் விரோதங்களும் மாறிவிடும். மனதிற்கு நிம்மதியும் அளிக்கும். தந்தை வழி ஏற்பட்ட பிரிவுகளும் மாறி குடும்பம் ஒற்றுமை ஆகும். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். ஒரு சிலருக்கு கடல் கடந்த பயணத்தால் அனுகூல பலன் உண்டாகும்.
ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். வீடு, புதிய மனை, புதிய வீடு கட்டும் தொழில் உங்களுக்கு லாபகரமாகும். வியாபாரிகளுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். புதிய வீடு கட்ட யோசனையும் உண்டாகும். அதற்கான உதவியும் உண்டு. கல்வி சம்பந்தமாக பணச்செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கான வாய்ப்பும் வசதியும் உங்களுக்கு நிச்சயமாக பிறரின் உதவியால் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அது தானாகவே வந்து சேரும். மகிழ்ச்சி நிறையும். கும்பராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இன்று அனைத்தையும் சாதிப்பீர்கள். உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம். தந்தையாரால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வும் உண்டாகும். தந்தையார் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். தரமாட்டேன் என்று சொன்ன எதையா இருந்தாலும் அது உங்களுக்கு தருவார். அந்த அளவிற்கு அவரது மனம் மாறிவிடும். சொத்தாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, பிற உதவிகள் என்றாலும் சரி, அது உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். உங்களது ராசியிலேயே ராகு. புதிய பதவிகள் சம்பந்தமான போட்டிகள் விலகும். எதிலும் முன்னின்று காரியத்தை சாதிப்பீர்கள். தைரியம் அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் இருப்பதால் சற்று தடுமாற்றங்களும் மந்தமான நிலையும் இருந்தாலும் பிறரின் உதவியுடன் நீங்கள் அதையெல்லாம் முன்னின்று அனைத்தையும் சாதித்து விடுவீர்கள். அதற்காக உங்களுக்கு நண்பரின் உதவியும் கிடைக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே இருக்கும். இதுவரை விலகி நின்ற சகோதரர்களால் உங்களுக்கு பாக்கியம் கைவரும். சகோதரர் வழி எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். உங்களது சகோதரர்களுக்காக நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். அதனால் உங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம், பூமி சம்பந்தமான அதிர்ஷ்டங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. தாயார் வழி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். பிரிந்து போனவர்களும் ஒன்று கூடுவார்கள். பூமியால் விளையும் பொருள்களால் உங்களுக்கு லாபம் மிகுதியாக இருக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. வரவு செலவுகள் நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பணவரவும் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு சிறந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த பூமி லாபம் உண்டு. பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கலகங்கள் விலகும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி கிடைக்கும். ஆலய தரிசனம் அல்லது ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீர்கள். என்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கவோ அல்லது சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கவோ இன்று குடும்பத்துடன் நீங்கள் செல்வீர்கள். இனிமையான பயணம் மேற்கொள்வீர்கள். அதற்காக அதிகமான செலவுகளும் செய்வீர்கள். அதிகமான வரவும் உங்களுக்கு உண்டாகும். அதற்கு தகுந்த செலவுகளும் உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதனுடன் இணைந்துள்ளார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளில் மிகவும் சோர்வாக காணப்படுவீர்கள். மனதிற்கு சற்று நிம்மதி குறைவாகவே இருக்கும். தேவையில்லாமல் கவலைப்படுவீர்கள். தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்கவும். உடல் உபாதைகள் சற்று உங்களுக்கு அலட்டும். எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்று தாமதமாகவே இருக்கும். எனினும் கைவரும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனின் சஞ்சாரம். அதனால் தனவரவு அதிகமாகவே இருக்கும். பணம் சம்பந்தமான தொழிலில் ஈடுபடுபவர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கொடுத்துவிட்டு புதிதாக கொடுக்க வேண்டாம். பிறருக்கு கொடுத்துவிட்டு சங்கடத்தை ஏற்றுக்கொள்ளும்படி இருக்க வேண்டாம்.
நண்பர்களிடம் சற்று கவனமாக இருக்கவும். தேவையில்லாத வாய் வார்த்தைகள் வேண்டாம். இன்று உங்களுக்கு தொண்டை சம்பந்தமாக அல்லது சுவாசம் சம்பந்தமாக உதரம் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இன்றும் நாளையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும். ஆலயங்களுக்கு சென்று உங்களது பெயருக்கு அர்ச்சனை செய்வதோ அல்லது சிவாலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கான பொருள் கொடுத்து வணங்கி வர உங்களுக்கு சந்திராஷ்டமம் காலம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். வியாபாரிகளுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். எனினும் கவனமாக இருக்கவும். புதிய முயற்சிகளில் ஏதும் ஈடுபட வேண்டாம். மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கும் மருந்துகள் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு வருவதற்கு சற்று தாமதமாக இருந்தாலும் அது வந்து சேரும். நண்பர்களுடன் திடீர் கலகங்கள் செய்து கொள்வீர்கள். குடும்பத்தில் பெரியவர்களிடம் சற்று உரசல்கள் உண்டாகும். கவனமாக இருக்கவும். சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளை சற்று தள்ளி வைக்கவும். புதிய காரியங்களில் சற்று கவனமாக இருக்கவும். தேவையில்லாமல் கவலைகள் கொள்ள வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனைகளிலும் ஈடுபட வேண்டாம். வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. இன்று திடீர் தனவரவு உங்களுக்கு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் ஒரு சிலருக்கு உண்டாகும். இன்று நிறைய செலவுகளும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்கள் குடும்பத்தில் பெரியவர்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். மனதிற்கு சற்று நிம்மதி குறையும் விதமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே சற்று கலகங்கள் ஏற்பட்டு விலகும். எனினும் கவலை வேண்டாம். இன்றும் நாளையும் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது செய்யும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். அனைவரது இல்லத்திலும் இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.